வெல்கம் டு ஃபடாஃபட் சமையல். இன்றைக்கி சொரக்காய் கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாமா? அதுக்கு ஒரு சின்ன டீ கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துக்கணும். பருப்பு கழுவி குக்கரில் போட்டுட்டு அதுக்கப்புறம் சொரக்காவை சின்னதாக கட் பண்ணி அந்த பருப்போடு சேர்த்துக்கணும். அதோட ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சீரகம் இதை ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் 1.5 கப் தண்ணி ஊற்றி இப்போ எல்லாத்தையும் ஒரு தடவை கலக்கிட்டு குக்கர் மூடி போட்டு அதை மூடி அடுப்பில் வச்சிடலாம். ஒரு 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். சுரக்காய் வேகிறதுக்குள்ளே அந்த நேரத்தில் நம்ம மிக்சியில் ஒரு அரை மூடி தேங்காய், 1 ஸ்பூன் சோம்பு, 2 பச்சை மிளகாய் இது 3த்தையும் சேர்த்து நல்லா ரொம்ப அரைச்சி எடுத்துக்கணும். தாளிக்கிறதுக்கு இஞ்சி பூண்டை இடித்து எடுத்து வச்சுக்கலாம். இதெல்லாம் கடைசியில் தேவைப்படும். இப்போ குக்கர் வெந்துருச்சு. குக்கரில் அந்த ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறம் பொறுமையாக ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் விழுது, அதை இதில் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு திருப்பியும் இதை எல்லாத்தையும் போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் திருப்பியும் ஒரு தடவை மூடி குக்கர் மேலே வெயிட் வைக்கலைன்னா அப்படியே மூடி ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வேக வைக்கணும். எதுக்கு தேங்காய் போட்டு வேக வைக்கணும்னா அப்போ தான் கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகும், சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லாம் வெந்துருச்சு. திரும்பவும் குக்கரை ப்ரெஷர் அடங்கின பிறகு தான் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ இதை கூட்டி இப்போ எல்லாம் ரெடி. இப்போ நம்ம தாளிச்சிட்டு இதில் சேர்த்துக்க வேண்டியதுதான். இதில் ரொம்பவே கொஞ்சமாக எண்ணெய் தான் நம்ம இதில் சேர்த்துக்கிறோம். 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது நம்ம இடித்து வச்சுருக்கோம்ல அப்போ இதில் சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பெருங்காயம் போட்டு கொஞ்சம் லைட்டாக வதக்கிட்டு இதை அப்படியே இந்த கூட்டில் நம்ம ஆட் பண்ண வேண்டியது தான். சொரக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. அது சொல்லுவாங்க இல்லைங்களா, நீர் சத்துக்காய். இது சாப்பிட்டாக்கா வெயிட் லாஸுக்கு யூஸ் ஆகும். அப்புறம் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்கலாம் இதை நம்ம செஞ்சு சாப்பிடலாம். அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு தடவையாச்சும் இந்த சொரக்காவை நம்மளுடைய சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டா நல்லது. இந்த சொரக்காய் போட்டு சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப காரம் இல்லை, ரொம்ப நல்லாயிருக்கும்.